ஹாய் வெஸ். இப்போ நான் பார்க்குறது மதுரை. மதுரை மாவட்டத்தில் வந்து நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது. மதுரை மாவட்டம்னாவே சுற்றுலா தலங்கள் தான் சொல்லுவாங்க. அங்கே இந்த மாதம் ஒரு ட்ரைனிங் ஒன்று போயிருந்தோம். அப்போ வந்து மதுரையிலேருந்து ஒரு சில இடங்களுக்கெல்லாம் போயிருந்தோம். அது சம்மந்தமான ஒரு சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து மதுரையில் மீனாட்சி அம்மன் டெம்பிள். சாமி போயிட்டு பார்த்துட்டு வெளியில் வரும்போது எடுத்த ஃபோட்டோஸ் இது. மதுரையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸஸ் இருக்குது. நாங்கள் ஒரு 4 நாட்கள் வெளியில் போயிருந்தோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து திருப்பரங்குன்றம், முருகரோட அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றத்துக்கு போயிருந்தோம். அதுக்கு அடுத்தது குருவிக்குளம் அப்படின்ற ஒரு ஊரில் குபேரன் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பெருமாள் கோவிலாக இருந்தது. அடுத்தடுத்தது பார்த்திங்கன்னா பாபா கோவில், சோழவந்தான்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அங்கே ஒரு மாரியம்மன் கோவில். அந்த இடம் தான் இது, சோழவந்தான் மாரியம்மன் கோவில் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏகநாதர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில். அந்த மாதிரி அடுத்தடுத்து அந்த ஊரில் பார்த்திங்கன்னா, அதாவது மதுரையை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்குள்ளே நிறைய கோவில்கள் இருக்குது. பார்க்கக்கூடிய பழமை வாய்ந்த கோயில்களாகவும் இருக்குது. நீங்கள் சப்போஸ் மதுரை வந்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் அங்கேயே ஸ்டே பண்ணி நீங்கள் மதுரையை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், முழுசாக பார்க்கலாம். அப்படி ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரூம்ஸ் அந்த மாதிரி நிறைய தேவையாக இருந்ததுன்னா, மதுரையை சுற்றி நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் பார்த்திங்கன்னா அங்கே தங்குற இடம்லாம் பார்த்திங்கன்னா ரெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதாவது ஒரு நபருக்கு 250 அந்த மாதிரிலாம் கிடைக்கிது. அந்த மாதிரி எடுத்து நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணி மதுரையை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஏரியாக்களுக்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது மறுபடியும் நாங்கள் வந்து மதுரை போவோம். ஜனவரி 6 போகிறதா இருக்கும். இப்போ பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா ஒரு பாபா கோவில். இந்த கோவிலும் பாபா கோவிலும் பார்த்திங்கன்னா செம அமைதியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து நாங்கள் மதுரை போகும்போது இன்னும் நாங்கள் வேறு எங்கேயாவது கோவிலுக்கு போனால் அந்த கோவிலெல்லாம் காட்டுறோம். பக்கத்தில் அழகர் கோவில் இருக்குது, சுவாமி மலை இருக்குது, அப்புறம் ராக்காயம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா 1 by 1 இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வைகை ஆறு வந்து மதுரையில் ஃபேமஸ்ஸு. இந்த வைகை ஆறு நம்ம பல கோவில்களுக்கு இப்போ நாங்கள் போகிற வழியில் இருக்கக்கூடிய எல்லா கோவிலுக்கு போகிற வழியிலுமே வைகை ஆறை வந்து நாங்கள் பார்த்தோம். அந்த வைகை ஆறில் போயிட்டு ஒரு சிலர் வந்து குளிக்க செஞ்சாங்க. நாங்கள் எல்லாமே போயிட்டு அந்த தண்ணி மட்டும் எடுத்து தலையில் தெளிச்சுன்னு அப்படியே வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வைகை ஆறு. இந்த வைகை ஆறு எங்கே இருக்குன்னா திருவேடகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அங்கே வந்து ஒரு துர்க்கை அம்மன் கோவில் இருக்குது. அடுத்தது இந்த இறந்தவங்களுக்கு சடங்கு பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வருவாங்களாம். அதாவது காசிக்கு போகிறதும் இங்கே வர்றதும் ஒன்று அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அதுதான் இந்த இடம். தேங்க்யூ.